ஹலோ ஸ்வீட்டார்ட்ஸ், வெல்கம் டு கிம் ஜே அண்ட் ஜியான்வி. ஐ எம் யுவர் கியூ. இன்னைக்கு நம்ம ஆரம்பஞ்சினுக்கான ஸ்டோரியை பார்க்க போகலாமா? வாங்க. ஏண்டா, உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதாங்க? ஏண்டா இவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க? இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட் தெரியுமா? இவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணால் எப்படி நான் சப்மிட் பண்ணி இது பண்ணேன்? இதெல்லாம் ரொம்ப இதுடா. இவங்க பாரு, சின்ன சின்ன மிஸ்டேக் இதெல்லாம் கூடமா கவனிக்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. அப்போது ஆரம் காம்டவுன் நாங்கள் கவனிக்கலாம் சத்தியமாக. ஸோ அவங்க பண்ணி கொடுத்தாங்க, நான் அப்படியே சரி கரெக்டாக பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி நானும் கொண்டு வந்துட்டேன். நான் இன்னொரு ஒர்க்கில் இருந்தேன் ஸோ அதனால தான். இங்கே பாரு டயம், சும்மா சாக்கு போக்கு சொல்லாத. நான் உன்னைய நம்பி தான் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை கொடுத்தேன். உன்னோட டீமை உன்னால் லீட் பண்ண முடியாதா? ஏன்ட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி செம்மையாக கத்திகிட்ருக்காரு. அப்போது ஆரம், சாரி ஆரம், அவன் வேணும்ன்ட்டு பண்ணல. அவனுக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் இருந்தது. அந்த கிளைண்ட்ஸை பார்த்ததில் அவன் கொஞ்சம் இது பண்ணிட்டான் ஆரம். நான் வேணால் செக் பண்ணி இது பண்ணி தரேன் ஆரம் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்ல, ஜங்குக் நீ அவன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நீ சப்போர்ட் பண்ணிட்டு வராத ஜங்குக். இது அவனுக்கும் எனக்கும் இருக்கிறது, ரொம்ப சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கண்டபடி திட்டிருக்காரு. ஸோ அங்கே ஜங்குக்கும் டேவும் எதுவுமே பேசல, அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவங்க இன்னொரு பர்சன் நாக் பண்ணிவிட்டு ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரேன். என்ன சுகா, இப்போ உனக்கு என்ன வேணும்? இப்போ என்ன ஆச்சு? ஆரம் ஒன்றும் இல்லை, கிளைண்ட் வந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசணும். ஓ ஷட், ஓகே டே, இதை சரி பண்ணி வை, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. அப்போ சுகா தான், என்னடா ஆச்சு தெரியலடா, சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்டா, அதுக்கு அந்த கத்திட்டு போகிறான், என்ன ஆச்சுன்னே தெரில, வர ரொம்ப கோவப்படுறான் எதுக்கு எடுத்தாலும். என்ன தான் பண்ண போகிறோமோ தெரிலப்போ இவன் நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜங்குக் சுகா எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஜிமன் அண்ட் ஜேயப் வந்துட்டு, ஆமாம் எதுக்கு இப்போ இவன் லவன்னு கத்திட்டு இருந்தான்? இவன் கத்துறது அங்கே வரையும் கேட்குது, என்னதான் இவனுக்கு பிரச்சனை? யாருக்குடா தெரியும் ஜிமேனா, ரொம்ப கோவப்படுறான்டா, வர சரியே இல்லை இவன், என்ன பண்ணுறான் என்ன யோசிக்கிறானே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ ஆண்டவா, இவனை வச்சுக்கிட்டு எப்படி தான் கம்பெனியை நம்ம இது பண்ண போகிறோமோ தெரியுது. அவன் கம்பெனியை நினச்சி தான் பயப்படுறான்னு தெரியுது. ஆனால் அதுக்குன்னு எல்லாத்துக்கும் விஷயத்துக்கு எரிஞ்சு விழுந்தான் எப்படிடா நம்ம இது பண்ணுறது? ஸோ நம்மலாம் இருக்கிறனால அவனை பற்றி தெரியும், அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அதுங்க மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்களாம், இது எப்படி புரிஞ்சுக்க வைக்கிறதுனே தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே புலம்பிகிட்டு இருக்க. அப்போ ஜமன் தான், சரி விடு பார்த்துக்கலாம், என்ன இப்போ நான் ஆயிரப்போகுது ஜமன், தெரியுது ஜமன் பார்த்துக்கலான்னு, பட் இருந்தாலும் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு ஜமன். ஓகே சரி ஓகே விட, அவன் கிளைண்ட்டுக்கு போயிட்டான், வா நம்மளும் போவோம், இல்லைனா அதுக்கு வேறு கற்றுவான். ஆமாம் கரெக்டு தான், சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளைண்ட்டை பார்க்க போயிடுறாங்க. ஸோ இங்கே சின்ன இன்ட்ரோ. ஆக்சுவலி ஆரம் சிஓ, ஜேயோப், சுகா, ஜமன், டே, ஜங்குக் இவங்க 6 பேரும் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஒர்க் மட்டும் கிடையாது, அவங்க அந்த கம்பெனியோட பார்ட்னர்ஸும் கூட தான். பட் ஆனால் அவங்க அந்த சிஓ பொசிஷன்லாம் வேணாம், நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் ஸ்டாஃப்ஸாகவே ஒர்க் பண்ணுறேன், நீயே சிஓ பொசிஷனில் உட்காந்துக்கோன்னு சொல்லி ஆரம்கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ ஆரம் தான் சிஓவாக உட்காந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஆரம் ரொம்ப சிடுன்ட்டு எல்லாத்துக்கிட்டையும் எரிஞ்சு விழுறாரு. சின்ன மிஸ்டேக் ஆனாலும் ரொம்ப கத்துறாரு. ஸோ அதுதான் இப்போ கம்ப்ளைண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இவங்களெல்லாம் மாற்ற போகிறோம், இவனை எப்படி மாற்றுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஆரம் அப்படி கிடையாது. ஸோ இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்காரு, ஆஃபீஸ் டென்ஷனில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்காருன்றது அவங்க நல்லாவே தெரியுது. ஸோ அவங்களும் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டு வச்சுருக்காங்கன்னு வைங்களேன். ரியாக்டிங் ஓகே இதனால தான் டென்ஷனாக இருக்கா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளைண்ட் மீட்டிங்கும் போயிடுறாங்க.
ஸோ இப்படியே தான் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து ஆரம் வந்து டென்ஸ் ஆகி கத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படியே வந்து அந்த ஆஃபீஸ்லலாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ வந்து ஜங்குக் ஒர்க் பண்ணிவிட்டு பேசிகிட்டே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். டேய் இந்த ப்ராஜெக்ட் இப்படி பண்ணணும்டா அப்படி பண்ணணும்டான்னு சொல்லி ஜிமின்ட்டையும் ஜெயப்பட்டையும் வந்து சொல்லிக்கிட்டே தெரியாமல் வந்து ஜங்குக்கு வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரை வந்து கீழே வந்து தட்டி விட்ருவான். அதை கரெக்டாக வந்து ஒரு ஃபைல் கொட்டிடும். ஸோ அந்த ஃபைலில் கொட்டினதுக்கப்புறம் அந்த அந்த ஃபைல் ஆக்சுவலி வாங்குறதுக்கு தான் ஆரம்பம் வந்திருப்பார். ஸோ ஆரம்பம் அதை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகி, ஜங்குக் என்ன நீ பண்ணிகிட்ருக்க, வேலையில் கான்சன்ட்ரேஷனே இல்லாமல் பேசிக்கிட்டே வேலை செய்வியா, இங்கே பாரு இன்னைக்கு இம்பார்ட்டண்ட்டான ஃபைல் இதில் போய் தண்ணி ஊற்றிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்துறாரு. ஸோ ஜங்குக்கெலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அவர் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. சாரி யாரும், நான் தெரியாமல் கொட்டிட்டேன், நான் புதுசாக ஃபைல் ரெடி பண்ணி நான் இது பண்ணி சாஃப்ட் காப்பி இருக்குது ஆரம், எனக்கு ஒரு 10 minutes டைம் கூட நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவர் சொல்லிடுறாரு. ஸோ இது வந்து ஜிமன் இது வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. ஓகே ஹாரம் வந்து இப்படி கிடையாது, என்னாச்சு அவனுக்கு, ஏன் அவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான், என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஓகே, இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன், அவனுக்கு கால் பண்ணி அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ ஜிமன் தான் ஓகே நம்ம வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்ல. ஸோ ஈவினிங் வந்து ஒரு 5 o'clockலாம் வந்து அவங்க எல்லாமே கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்டு ஆரம்பிட்டு போய் எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஸோ அதனால் நாங்கள் எல்லோரும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. எல்லோரும் கிளம்பி ஒரு கெஃபேக்கு தான் போகிறாங்க. ஸோ அந்த கெஃபேயில் ஆல்ரெடி அவங்களுக்காக ஒரு பர்சன் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த பர்சனை பார்த்துட்டு ஜங்குக் தான் சொன்னாயான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஹக் பண்ணிக்க. என்னடா ஆச்சு ஜங்குக்கா, என்ன ஆச்சு, ஏன் எல்லோரும் ஒரு மாதிரி இருக்கீங்க, என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை, ஏன் எல்லா ஃபீஸும் இவ்வளோ டல்லாக இவ்வளோ இதாக இருக்கு, எல்லாம் உன் புருஷனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா உட்கார. என்னது எல்லாம் என் புருஷனாலையா, என்ன சுகா சொல்கிற, அப்புறம் என்ன ஜின்னு எதுக்கு எடுத்தாலும் கத்திக்கிட்டே இருக்கான் ஜின்னு, எது தொட்டாலும் கத்துறான், எது பண்ணாலும் கத்துறான், என்ன தான் ஜின்னு ஆச்சு அவனுக்கு, எது பண்ணாலும் சிடுன்னு இருக்கான், அப்படியே டென்ஷனாக உட்காந்து சுற்றிக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு வர வர அவன் பார்க்க மான்ஸ்டர் மாதிரி இருக்கான். மான்ஸ்டரே தான் அவன், ரேப் மான்ஸ்டருன்னு பேர் வச்சதுக்கு கரெக்டான ரீசன் அவன் தான். ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப கத்துறான், ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கான். என்ன தான் யோசிக்கிறான், என்ன தான் இது பண்ணுறான்னு தெரில. ஓப்பனாக சொன்னால் வச்சு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவோம், ஏதாச்சும் பண்ணுவோம், எல்லாத்தையும் வந்து அவனே போட்டுக்கிட்டு அவனே வந்து ப்ரெஷராக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு சத்தியமாக என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதான் உன்கிட்டயாச்சும் அவன் எப்படி இருக்கான், உனக்காச்சும் ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தோம். சுகா நீ அதுக்கே அப்படி சொல்கிறியே, வீட்டில் அவன் அதுக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கான், அதை நான் எங்கிட்ட போய் சொல்ல, என்னது அந்த வீட்டிலே இப்படி தான் பண்ணுறேன், என்ன ஜிம்மி சொல்கிற, அப்புறம் நான் என்னத்த ஜிம்மி நான் சொல்ல, நான் அதைத்தான் சொல்ல வரேன். ஐயோ வீட்டில் அவன் என்னென்ன பண்ணுறான்னு தெரியுமா, சின்னதாக ஒரு காஃபி வந்து 2 minutes லேட் ஆனதுக்கு அந்த கத்துறான் என்னைய. ஏன் உனக்கு வேலையே செய்ய தெரியாதா, ஒழுங்காக ஒரு காஃபி போட்டு வர்றதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமானு கத்துறான். நான் என்ன பண்ண சொல்கிறேன், எனக்குமே புரியல, அவன் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கான்னு சத்தியமாக எனக்கும் புரிய மாட்டேங்குது. வீட்டில் வந்து அவன் தான் வந்து அவனோட திங்ஸை வந்து வச்சுப்பான். ஏன்னா அவனோட திங்ஸை வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலும் அவனுக்கு பிடிக்காதுனால நான் மேக்ஸிமம் அவன் பொருளை ஏதாச்சும் டச் பண்ணாலும் அதே இடத்துல வச்சுருவேன். பட் அவனே வந்து வேறு இடத்துல வச்சுட்டு என்னைய பிடிச்சி திட்டுறான். நான் எங்கே போய் சொல்ல, உங்ககிட்ட வந்து சொல்லலாம், நானே வந்து உங்ககிட்ட கேட்கலான்ட்டு இருந்தேன். கரெக்டாக நீங்களே வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் மீட் பண்ணலாம் ஜின் அப்படின்னு சொன்னதால் நானும் வந்துட்டேன். என்ன தான் அவனுக்கு பிரச்சனையா, உங்ககிட்டயாச்சும் சொல்லியிருப்பான், சரி உங்ககிட்ட கேட்டாச்சும் தெரிஞ்சுக்கலாம் நான் வந்தா நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, நான் நடக்குதுங்க, எல்லாம் உன் புருஷன் தான் நடக்கிறான், உன் புருஷன்கிட்ட தான் போய் கேட்கணும். ஐயோ ஆண்டவா, அவட்ட போய் மனுஷன் பேசுவானாடா, நீ சொல்கிற மாதிரி உண்மையிலேயே மிருகங்க, என் புருஷனுக்கு உடம்புல பேய் பூந்துச்சான்னு தெரிலடா, முடியலை என்னாலேயே.
ஸோ சாப்பாடு ஒரு இதானா இது பண்ணுறான், அவனுக்கு பிடிச்சது செஞ்சால் நல்லாவே இல்லைன்றான். சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவன் ரொம்ப கத்துறான்டா. என்ன ஆச்சுன்னு எனக்கும் தெரியல. ஸோ மேரேஜ் ஆகி நல்லா தான்டா இருந்தான். ஆனால் இப்போ ஏன் அவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான்னு சத்தியமாக எனக்கு தெரியலடா. என்னடா என்னைய பண்ண சொல்கிறீங்க? ஜின், எங்களுக்கு தெரியாது. சத்தியமாக அவன் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தான்னா ஆஃபீஸே வந்து இழுத்து மூட வேண்டியதுதான் ஜின். உண்மையிலே அவன் அப்படி தான் நடந்துகிட்ருக்கான். எங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜின். ஓகே, சரி, ஓகே, விடு, நான் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு, சரி எல்லோரும் சாப்பிட்டீங்களே? எங்கே புதுசாக சாப்பிட விட்டான். அது ஒரு கிளைண்ட் மீட்டிங்கை முடிச்சுட்டு டே மச்சா பசிக்குதுடா சாப்பிட்டு வரோண்டான்னு சொல்கிறதுக்குள்ளே அதெல்லாம் முடியாது, எனக்கு இன்னைக்குள்ளே இந்த பேப்பரை எனக்கு ஃபினிஷ் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், வேலையை அடுக்கிட்டே போயிட்டான். அதான் சாப்பிட கூட இல்லைச்சுன்னு, பசிக்குதுச்சுன்னு, வாங்கி கூட ஏதாச்சும். சரிடா ஏன்டா டென்ஷன் ஆகுறீங்க, இருறா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக வந்து அந்த பிரேக், அதாவது அந்த 6 to 7 அந்த ஸ்நாக்ஸ் டைமை வந்து என்ஜாயபிளாக வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து ஜின் கேட்குறான், சரி எப்படி காலேஜில் இருந்த அதே தானா இல்லை மாறிட்டானா? ஜின், சத்தியமாக சொல்கிறேன், காலேஜ்லலாம் இப்போ கூட இருந்த இவன் கிடையாது ஜின். ஏன்னா அவன் இப்படி மாறி இப்போ தொலைச்சான்னு எங்களுக்கு சத்தியமாக தெரில. அப்போல்லாம் அவன் எப்படி இருப்பான்னு தெரியுமா? டேயாங், அசைன்மெண்ட் முடிச்சியா இல்லையா? அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்னாலலாம் முடிக்க முடியல. சரி கூட நான் முடிச்சிட்டேன், நீ பார்த்து எழுது. ஐயோ என் செல்ல ஆரம் எனக்கு பசிக்குது எனக்கு சாப்பாடு வாங்கி கூட. சரி வா, நான் உனக்கு வாங்கி தரேன். டே யோங்கி, இப்படியே நீ தூங்கிட்டு இருக்க போறியா? எந்திரிடா. போர் அடிக்குது, நான் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்து தூங்குறேன். அவன் யாராச்சும் வந்தால் மட்டும் எழுப்பிவிடு. ஜெயப், நீ எனக்கும் பச்சிக்குது, வா எனக்கும் சேர்த்து சாப்பாடு வாங்கி கொடு. சரி, இந்த கூட்டத்தில் ஒருத்தனை காணுமே, எங்கே அவன் ஜூனியரில் சார் அவர் கிளாஸில் உட்காந்து கிளாஸ் கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஓ, ஓகே, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினையும் ஜெயப்பையும் கேண்டீன் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ ஆக்சுவலி ஜெயோப், ஜிமன், சுகா, டயாங் இவங்க 5 பேரும் ஒரே காலேஜ், ஒரே இது. ஜங்குக் மட்டும் ஆரமோட ஜூனியர். பட் என்ன தான் வந்து ஜூனியராக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து ஜங்குக் தான். ஜூனியர் சைட்லேருந்து பார்த்த அன்றைக்கே வந்து வந்து ஃப்ளாட்டு ஜங்குக்கு. ஸோ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். லவ் பண்ணிவிட்டு இங்கே வந்தோடனே இவங்கெல்லாம் வந்து சேர்ந்தோன்னா அயாங்காவே மாறிட்டான். ஸோ காலேஜ் லைஃப்லாம் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆரம்னா அவ்வளோ கேரிங். ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவ்வளோ கேர் பண்ணி அவ்வளோ இதுவாக வந்து ப்ரொடெக்டிவாக பார்த்துப்பாங்க. ஸோ லிட்ரலாக சொல்லணுன்னா ஆரம் வந்து அவங்களோட அண்ணா மாதிரி. அவங்க அண்ணா வந்து எந்த நடந்தாலும் சுகா வந்து ஏதாச்சும் பண்ணிட்டேன்னா ஜிமின் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் ஆரம்பிட்ட தான், ஆரம் சுகாவை என்னைய போச்சு இது பண்ணிட்டா, என்னை எப்போ பார்த்தாலும் இது பண்ணி கலாச்சிக்கிட்டே இருக்கான் எப்போ பார்த்தாலும் என்னை வம்பழுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ஆரம்பிட்ட தான். ஸோ அவ்வளோ அழகாக வந்து வந்து டேக் கேர் பண்ணிப்பார் எல்லாத்தையும். ஸோ அவர் வந்து காலேஜெலாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இவங்க 5 பேரும் சேர்ந்து தான் வந்து ஒரு 6 பேரும் சேர்ந்து தான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து நடந்துகிட்ருக்கும் போது தான் வந்து ஜின்னை வந்து அவர் another டைம் வந்து மீட் பண்ணியிருப்பார். ஆக்சுவலி ஜின் வந்து ஆரமோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட். ஸோ நியர்பை சைல்டுஹுட்டில் வந்து பக்கத்து வீடு இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி நேபர் தான். ஸோ சின்ன வயசுலேருந்தே ஆரமுக்கு வந்து ஜின்னை பிடிக்கும். ஸோ அது வந்து ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் ஜின்னை மீட் பண்ணி பார்க்கும் போது வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருச்சு. ஸோ அதை வந்து வீட்டில் போய் சொல்லியிருப்பான். பட் வீட்டில் யாரும் ஒத்துக்காதனால வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்லிவிடுவான். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஜின்னை பிடிச்சிருக்கடா, நான் வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு. இவங்க எதோ பற்றியும் யோசிக்கலை. ஸ்ட்ரெயிட்டாக ஜின்ட்ட போய்ட்டு உனக்கு ஆரம்பம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஜின் அப்படின்னு கேட்கும்போது ஜின்னும் வந்து இல்லை எனக்கும் ஆரம்பம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன்னு எங்கள் வீட்டில் ஒத்துக்கல அப்படின்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நல்லா தான் போய்ட்டுருக்கு,
உங்களுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லிட்டு 5 பேரும் சேர்ந்து தான் ஆரமுக்கும் ஜின்னுக்கும் மேரேஜே பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஆரமுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்னால் எவ்வளோ முக்கியம், எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றது வந்து கான்வர்சேஷன் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஜின்னை மீட் பண்ணி பேசும்போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸை பற்றியும் பேசுவோம். எப்பயுமே லவ்வர்ஸ் கூட இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட நீ எப்படி இருக்க அப்படின்லாம் கேட்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட இப்படிலாம் பண்ண அப்படிலாம் பண்ணுன்னு சொல்லும் போதெல்லாம் ஸோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போயே வந்து ஜின்னுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ ஆரம்புக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னால் எவ்வளோ பிடிக்கும், எவ்வளோ இம்பார்ட்டன்ஸு. ஸோ அது வந்து அவங்க நேரில் வந்து ஆரம்புக்காக எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வச்ச அந்த ஸ்டெப் வந்து ஜின்னுக்கு ரொம்ப வந்து எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இதுவும் வந்துடுச்சு. ஸோ அப்போ வந்து யார் சொன்னா உனக்கு இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு, இனிமேல் நாங்கள் இருக்கோன்னு சொல்லி அந்த ஜின்னை வந்து அவ்வளோ அழகாக வந்து அவங்க இது பண்ணும்போது ஜின்னுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அவங்க வந்து இப்போ வந்து ஆரம்புக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதை விட பல மடங்கு வந்து ஜின்னுக்கு வந்து அவங்க இம்பார்ட்டண்ட்டாக ஆயிடுறாங்க. ஸோ ஜின்னு வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறான். ஸோ ஆரம் இப்போ நடந்துக்கிற சிச்சுவேஷன்னால் ஸோ நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் அவங்க எங்களுக்குள்ளேயுமே இருக்குது. ஸோ கம்பெனிக்கும் அது ப்ராப்ளமாக இருக்குது. அண்டு இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஏதாச்சும் ஆகிடுமோன்னு சொல்லி அவன் லிட்ரலாக வந்து ஒரு மாதிரி பயப்படுறான். ஸோ அதை வந்து வெளியில் அவன் வந்து காமிச்சிக்கல. பட் ஆனால் வந்து அவன் நினச்சிட்டு ஓகே இதுக்கு ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும், நான் தான் பண்ணி ஆகணும்னு டிசைட் பண்ணிவிட்டு அப்போது அவங்கள பார்த்துட்டு சரி ஓகே நான் பண்ணலாம், ஏதாச்சும் பிளான் பண்ணி பண்ணலாம். ஜின்னு என்ன பிளான் பண்ண போகிற? எந்த பிளான் பண்ணாலும் சரி தரமாக பண்ணலாமா அப்படின்னு சொல்ல, ஜிம்முனா பிளானிங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, வெயிட் அண்ட் வாட்ச் என்ன பண்ண போகிறேன்னு. சரி சரி ஓகே இப்போ என்ன டேய் இப்படியே நான் உட்காந்து இங்கே பேசிகிட்டு இருந்தேன்னு வையேன், அவன் அங்கே வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்து என்னத்தெல்லாம் உடச்சி வைக்க போகிறான்னு தெரியல, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஐயோ ஆமாம் ஜின்னு உன்னோட காஸ்ட்லி ஐட்டம்ஸ் எல்லாம் உடச்சி வச்சிட போகிறான், பார்த்துப்போ. டே ஏன்டா போகும்போது இப்படி சொல்லி அனுப்புகிறீங்க, நல்ல வார்த்தையெல்லாம் சொல்லி அனுப்ப மாட்டிங்களா? ஜின்னு ஆல் த பெஸ்ட் ஜின்னு, நீ போய் சேர்றதுக்குள்ளே எத்தனை பொருள் உடஞ்சிருக்குதுன்னு மட்டும் பாரு. உடையிலன்னு வையேன் எங்கள் பேரை நாங்கள் மாற்றிக்கிறோம். எப்படி யூங்கிலேருந்து மியோ குட்டின்னு மாற்றிக்க போறியா? ஜின்னு பின்ன என்ன, அவன் தான் எப்போ பார்த்தாலும் மியோ குட்டின்னு உன் பின்னாடியே சுற்றிட்டுருக்காங்க. எனக்கே அப்பப்போ தோணுதுடா உன் பேர் யூங்கிக்கு பதிலாக மியா குட்டின்னே வச்சுருக்கலாமோன்னு. ஜின்னு அது நான் மட்டும் கூப்பிடுவேன், நீ எல்லாம் கூப்பிடக்கூடாது. வாடா வா, இப்போ மட்டும் வா அப்படியே அவனை சொல்லிட்டா மட்டும் வக்கணக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரே ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பண்ணிவிட்டு ஓகே ஜின் டைம் ஆச்சு நீ போ, இல்லைன்னா அவன் அதுக்கும் வேறு கற்றுவான், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜின்னை வந்து அமுச்சு விட்டு அவங்களும் அவங்க ஒர்க்கை பார்க்க போயிடுறாங்க. ஸோ அப்படியே அன்றைக்கி டேவும் ஸ்கிப் ஆகுது. ஒரு பர்சன் அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி ஸ்டைலாக நடந்து வராங்க. ஸோ அதை பார்த்துட்டு எல்லாருமே யாரா அந்த புது பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அங்கே வந்து ஜங்குக்கு வந்துட்டு ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணேன். ஸோ அங்கே இருக்க ஸ்டார்ஸ் எல்லாம் அப்போது தெரிஞ்சவங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்க அங்கே ஜிமின் வந்துட்டு டே ஜின்னு இங்கே என்னடா பண்ணுற? ஒன்றும் இல்லை, இங்கே என்னென்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். புரியலை. ஏய் நானும் இங்கே ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான், மறந்துட்டீங்களா? ஆமாம்ல ஜின்னு, சாரிடா மறந்துட்டோம்டா. அதான் கம்பெனி எந்த லட்சணத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ தாராளமாக வந்து பாரு ஜின்னு, உனக்கு இல்லாததா போய் பாரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் கூட்டிகிட்டு போக ஜின்னை லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஜிமின்னு, ரைட் ஹேண்டில் வந்து ஜங்குக்கு 2 பேரும் ஜின்னை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போக அங்கே டயாங்கும் ஷுகாவும் வந்துட்டு ஏய் என்ன 2 பேரும் எங்கே யார் இழுத்துட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்க, ஏய் ஜின்னு நீங்கள் என்னடா பண்ணுறீங்க?
ஏன்டா ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, நான் ஒவ்வொருத்தங்களுக்கும் பதில் சொல்லிட்டே இருக்கணுமாடா? டேய் என் கம்பெனிடா, நான் கம்பெனியை பார்க்க வந்திருக்கேன்டா. ஓ பார்க்க வந்திருக்கியா ஜின்னு, போய் பாரு, எவ்வளோ வேணாலும் கம்பெனியை பாரு, யார் வேண்டாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஃபன் பண்ணிக்கிட்டு நின்றுட்டுருக்கேன். ஸோ அவங்க ஜெயப்பு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு, ஐயோவா முடியலடா, எனக்கு என்ன தான் ஆச்சுன்னு தெரிலடா, சின்னோண்டு ஒரு மிஸ்டேக்டா, அந்த இசுக்கு பக்கத்தில் வாசு போடலடா, ஹை ஏ வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனை வந்து வாசு போடாததுக்கெல்லாம் என்ன கற்றுக்கு தரான்னு தெரியுமா? யாரா இவருக்கு வந்து ரேம்ப் மாஸ்டர் ஐக்யூ லெவல் 148லாம் சொன்னாயோ, முடியாடா என்னால் அப்படின்னு சொல்லி ஜெய புலம்பி அப்படியே திரும்ப, ஏய் சின்னு இங்கே என்ன பண்ணுற? நான் என் புருஷனை பார்த்துட்டு கம்பெனி எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தேன்டா அப்படின்னு சொல்ல. டேய் ஏன்டா, ஏன் நான் தான் அப்படி பேசுகிறேன், நீ என் கூட சேர்ந்து பேசுகிற, பின் என்னடா சேம் மாடுலேஷன், எல்லோரும் வந்து அதே கேட்குறீங்க, சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்டா, அவ்வளோதான்டா. சரி ஓகே வா புருஷன்ட்ட கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போக, நீங்கள் என் புருஷன்ட்டெல்லாம் கூப்பிட்டு போவேன்னா நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், நான் அதுக்கும் அவன் கற்றுவான், நான் போய் அவனை பார்த்துட்டு எனக்கும் அவனுக்கும் ஒரு டீலிங்கை போட்டுட்டு வரேன். என்ன டீலிங்க வந்து சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போக, சரி ஓகே அவனாச்சு அவன் புருஷனாச்சு அவன் பார்த்துப்போம், வாங்க நம்ம போகலாம் வேலையை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் ஒர்க் பண்ண போயிடுறாங்க. இல்லை நாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நானே இவ்வளோ ட்ரை பண்ணிட்டு பட் என்னால் முடியல. ஸோ என்னோடய வாய்ஸை மட்டும் கேளுங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ அஞ்சுன்னு சொல்லிவிட்டு அவர் போய் ஓப்பன் பண்ணுறாரு. அப்போது ஆரம், உங்களுக்கு மேனேஜ் இருக்கா இல்லையா? சொல்லாமல் ஒரு நாக் கூட பண்ணாமல் என்ன திறந்துட்டு வரீங்க? கொஞ்சம் கொஞ்சம் மேனேஜ் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஃபைல் பார்த்துட்டு அவர் இது பண்ண, ஜின் நீ என்ன பண்ணுறீங்க? நானா சும்மா வீட்லேயே இருக்க போர் அடிக்குதுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் இனிமேட்டு நானும் ஆஃபீஸ்க்கு வர போகிறேன். ஸோ அதை சொல்லிவிட்டு தான் நான் இங்கே ஒர்க் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஜென் எதுக்கு ஜென் உனக்கு தேவையில்லாதது? இங்கே பாரு ஆரம், உனக்கு எவ்வளோ இது இருக்கோ அதே மாதிரி எனக்கும் இருக்குது. நான் இங்கே ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ நீ எதுவும் சொல்லாத, நான் போய் என் ஒர்க்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னும் கிளம்பிடுறாரு. ஸோ ஆரம் என்ன புதுசு புதுசாக பண்ணிகிட்ருக்கான், என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஜென்னும் விட்டுடுறாரு. ஸோ ஜென்னும் வந்து ஆரம்பிட்டு பேசிட்டு அப்படியே வந்து, டேய் ஜிமனா ஜங்கக் என்னடா இங்கே நின்றுட்டு பண்ணிகிட்ருக்கீங்க? இல்லை எவ்வளோ வீரப்பா உள்ளே போனியே, என்ன பண்ணிட்டு வந்தேன்னு நான் தெரிஞ்சுக்கலாம் தான் வெளியிலே நின்றுட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திரும்ப உள்ளே போனோம், போய் இந்த ஃபைலை கொடுக்கணும், என்ன கற்ற போகிறான்னு தெரியல, அதான் வெளிலே நின்றுட்டுருக்கோம். ஓ அப்படியா, சரி கொடு ஃபைலை கொடு, நான் போய் கொடுத்து சைன் வாங்கிட்டு வரேன். ஏய் ஜின் எதுக்கு ஜின் உனக்கு தேவையில்லாத ஒர்க்கெல்லாம், நீ போய் உட்காரு நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்ல. இல்லைடா நான் இனிமேட்டு இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். என்ன ஜின் சொல்கிற, ஒர்க் பண்ண போறியா? ஆமாண்டா நான் இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறேன், இனிமேட்டு உங்கள் கூட தான் இருக்க போகிறேன். ஸோ கொடுங்க, நான் போய் அவன்கிட்ட கொடுத்து சைன் வாங்கிட்டு வரேன், நீங்கள் போய் வெயிட் பண்ணுங்கள், நான் வரேன். ஏய் ஜின் நிஜமாவா? நிஜமாக தான் சொல்கிறேன், நான் இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ ஃபைலை கொடுத்துட்டு நீங்கள் போங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் ஃபைலை வாங்கிட்டு திரும்பி உள்ளே போக, நான் திரும்பி ஆரம் நான் தான் போய் ஒரு நிமிஷம் கழிச்சு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது நானான்னு தெரியாதா? ஒன்றும் இல்லை, ஃபைலு சைன் வாங்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க, அதான் சைனை போடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சைன் போட்டு கொடு அப்படின்னு சொல்ல, ஜின் என்ன ஜின் பண்ணிட்டு ஆரம் சொன்னதை மட்டும் அப்படின்னு சொல்ல, ஸோ ஆரமும் ஓகே அப்படின்னு சொல்லி ஃபைலை வாங்கிட்டு செக் பண்ணிகிட்ருக்காரு. ஜின் யார் இந்த ஃபைலை பண்ணா, இங்கே பாரு ஆரம், அது யாரோ பண்ணியிருக்காங்க, சின்ன மிஸ்டேக் தானே, இப்போ எதுக்கு இவ்வளோ கத்துற, அந்த மிஸ்டேக்கை நான் இது பண்ணிக்கிறேன் கொடு அப்படின்னு சொல்லி ஜின் வந்து ஃபைலை எல்லாத்தையும் ஒரு வாட்டி 2 வாட்டி செக் பண்ணிவிட்டு, இங்கே பேர் இப்போ எந்த மிஸ்டேக்கும் இல்லை, ஸோ உன்னோட சைனை போடு அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக வந்து ஃபைல்ஸ் எல்லாம் ஜின் வந்து செக் பண்ணி ரிட்டர்ன் கொடுத்துட்டு, இப்போ முடிஞ்சிச்சா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜின்னும் கிளம்பிடுறாரு. ஸோ பார்த்துட்டு
என்னமோ பண்ணுறாய்ங்க, பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாரா. ஸோ ஜின்னும் வந்து ஸ்ட்ரைட்டாக இவங்க 5 பேருமே ஒரு இதில உட்காந்துருப்பாங்க 6 பேருமே. ஸோ அங்கே போயிட்டு அங்கே போனோடனே சுகா தான், "ஜின், என்ன ஜின் நீ வந்து ஒர்க் பண்ணுறியா?" சுகா, "ஆமாம் சுகா, வீட்டில் இருந்து போர் அடிக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு நானும் என்ன பண்ணேன், ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சிடுறேன் சீக்கிரம். ஸோ அதனால் ஆஃபீஸ்க்கு வந்து இது பண்ணலான்னு சொல்லி." "ஜின், உண்மையை சொல்லு, நேற்று நாங்கள் சொன்னதுனால வந்தியா, இல்லை என்ன ஆச்சு ஜின்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "டே டே நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை டே, எனக்கு தெரியல டே, இவன் ஏன் இப்படி மாறினான்னு தெரியல. நானும் ரீசன்ஸ் கேட்டுட்டேன், ஆனால் அவன் வந்து எதுவும் சொல்லலை. ஆனால் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறான், இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணால் நம்ம எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற தாட்டில் அவனே போட்டு ப்ரெஷர் பண்ணிக்கிறான்னு மட்டும் தெரியுது டே. அதனால தான் சரி ஓகே, அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவன் வழியிலே போய் அவனை அந்த இதுலேருந்து மாற்றணுன்னு தான் டே நான் வந்தேன். ஸோ அதனால் ஒன்றும் இல்லை டே, நீ என்னை பற்றி ஒரி பண்ணிக்காத, பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும்." அப்படின்னு சொல்ல, "ஜின், எங்களுக்காக இவ்வளோ ரிஸ்க் நீ எடுக்கணுமா? அவன் ஏதாவது சொல்ல போகிறான் ஜின். அதை நான் பார்த்துக்கிறேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா?" அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். அப்போ எல்லாருமே வந்து ஜின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ்வளோ அழகாக ஹக் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து ஹாரம் வந்து அவன் கேபின்லேருந்து பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல். பிகாஸ் ஏன்னா எப்பயுமே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க ஜின்னுனா அவங்களுக்கு எவ்வளோ பிடிக்குன்றது ஆரம்புக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவன் அவன் அவ்வளோ தூரம் வந்து ஜின்னை எவ்வளோ தூரம் அவங்க பார்த்துப்பாங்க, ஜின் வந்து அவங்கள எவ்வளோ தூரம் பார்த்துப்பான்றது ஆரம்புக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவனும் வந்து ஓகே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து லீவ் பண்ணிடுறாரு. ஸோ அவங்க 6 பேரும் சேர்ந்து செம்மையாக வந்து ஃபன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஆஃபீஸே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. அதை ஜின் வந்ததுலேருந்து அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி வந்து ஒர்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எப்பயுமே வந்து அந்த ஒரு மாதிரி ப்ரெஷரிங்காக இருக்கும். ஸோ ஆஃபீஸே வந்து பரபரன்னு ஒர்க் ஆகிட்ருக்கும். பட் ஜின் வந்ததுலேருந்து அவ்வளோ இதாக வந்து ஒரு 6 பேருமே வந்து சேர்ந்துட்டு செம்ம ஃபன் பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்க்கே வந்து வித்தியாசமாக இருக்குது. பிகாஸ் ஆரம் என்ன தான் ஷோ பண்ணாலும் இவங்களும் வந்து அவங்க வேலையில் ரொம்ப சின்சியராக ரொம்ப இதாக இருப்பாங்க. கத்த மாட்டாங்க, மாதிரி கத்த மாட்டாங்க. பட் ஆனால் அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்கும். பட் இப்போ அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் கொஞ்சம் கூட வந்து இது பண்ணாமல் அவ்வளோ ஜாலியாக வந்து அவ்வளோ அவங்க ஹெட்ஸை வந்து அந்த டீம்ஸ்க்கெல்லாம் ஹெட்ஸ் வந்து அவங்க தான். ஸோ ஹெட்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ப்ரெஷரே இல்லாமல் அவங்க வந்து ஒர்க் பண்ணும்போது அதை பார்க்குற ஸ்டாஃப்ஸுக்கும் வந்து ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகும்ல, யார் அவங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னு. ஸோ அதே மாதிரி தான் வந்து அன்றைக்கி டேவும் போகுது. நெக்ஸ்ட் டேயும் அதே மாதிரி தான் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் போதே வந்து ஆரம் கூடயே ஜின்னும் வந்துடுவார். ஸோ போகும்போது ஜின்னை வந்து ஆரம் கூட்டு போயிடுவார். வரும்போது ஜின் வந்து ஆரம் கூடயே வந்துடுவார். ஸோ வரும்போதே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக ஜங்குக்கும் ஜிமினும் வந்து நின்றுட்டுருக்காங்க ஆஃபீஸ் அந்த என்ட்ரன்ஸ்லேயே. அதை வந்து ஆரமும் பார்த்துட்டு, "என்னடா ஒர்க் பண்ணாமல் இங்கே நின்றுட்டுருக்கீங்க? ஆரம் ஆரம் ஒர்க்கு தானே, அவங்க ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, நாங்கள் ஜின்னுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்" அப்படின்னு சொல்ல, "ஜின்னுக்காகவா? ஏன்?" அப்படின்னு சொன்னேன். "அதெல்லாம் உனக்கு எதுக்கு சொன்னேன் போ" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்ருக்காங்க. அப்போது இருடா பின்னாடி தான் இருக்கான், அவன் ஏதோ எடுக்கணும்னு சொல்லி காரில் எடுத்துகிட்ருக்கான். "ஓ அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். ஜின் ஒரு பேக் எடுத்துகிட்டு வராரு. அதை பார்த்தோன்னே, "ஜின், நாங்கள் கேட்டது எடுத்துகிட்டு வந்துட்டியா?" அப்படின்னு கேட்க, "டேய் ஆமாண்டா, நீங்கள் கேட்டது தான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஏன்டா இங்கேயே நின்றுட்டுருக்கீங்க?" "ஜின் ஜின் பசிக்குது ஜின்." "நான் மட்டும் என்ன பண்ணேன், நான் ஏதோ நேற்று கேட்டோம், நீயும் செஞ்சு தரேன்னு சொல்லிட்ட, நீ செஞ்சு தரேன்னு சொன்னதுலேருந்து வாயெல்லாம் ஊறுது ஜின், எனக்கு சீக்கிரம் கொடு ஜின், பசிக்குது ஜின்" அப்படின்னு சொல்லி 2 பேரும் இது பண்ணேன். "சரி சரி, இங்கே இப்படியே வாசல்லே உட்காந்து தின்ன போகிறீங்களா, வாங்கடா உள்ளே போய் சாப்பிட்லாம்" அப்படின்னு சொல்லி ஜின்னு தான் ஜங்குக்கும் ஜிமினையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை ஆரம்பித்துட்டு, "சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடியிலேருந்து சுகாவும் டேவும் வந்துட்டு,
டேய் இங்கே 2 பேர் நின்று பராக்கு பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்கள பார்த்தியா? ஆ இப்போ தான்டா உள்ளே போனாங்க ஜின்னு கூட. ஓ, ஜின்னு வந்துட்டானா? ஆ வந்துட்டான். அப்போது என்னமோ கேட்டிருந்தாங்க போலடா, அவன் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தான் போல், அதனால அவங்க பின்னாடியே போயிட்டான். என்னது, ஜின்னு உண்மையிலே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டானா? ஆ எடுத்துகிட்டு வந்துட்டான் போல், அவங்க அப்படிதான் பேசிக்கிட்டாங்க. என்னாச்சு? ஐயோ தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் ஒரு மணி நேரத்துக்கு எங்களை தேடாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஓடிட, பின்னாடியே ஜெயப்பும் வந்து ஆரம் வா போகலாம் அப்படின்னு சொல்ல. டேய் இங்கே என்ன நடக்குது? இல்லைடா, நேற்று பசிக்குது எங்களுக்கு, இதை சாப்பிட போகலான்னு கூப்பிட்டு போனான். அப்போ ஜின் வந்து கேன்டீனில் ஃபுட் சாப்பிட்டுட்டு இது நல்லா இல்லை, குக்கை மாற்ற சொன்னான். ஸோ அப்போ வந்து சரி மாற்றிடலான்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டோம். ஸோ அதனால் புது குக்குக்கு வந்து இது பண்ணோம். அப்போ வந்து இவன் ஜங்குக்கும் ஜிமன் தான், ஜின் நீ சமைச்சு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, சமைச்சு எடுத்துகிட்டு வரியான்னு கேட்டாங்க. ஜின்னும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் வந்து ஜின் சமைச்சு எடுத்துகிட்டு வந்தது தான் வந்து இப்போ இவ்வளோ ஆர்வமாக இவங்க 3 பேரும் ஓடினாங்க. ஓ அதுதானா? நான் கூட வேறு என்னமோ நினச்சேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, வா. எப்படியும் நம்ம போடுறதுக்குள்ளே எனக்கு பாதி சாப்பாடை காலி பண்ணிடுவாங்க. இப்போ நீ சாப்பிட்டு வந்தியா இல்லையா? இல்லை. அப்போ வா போய் எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பியும் கூப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து ஆக்சுவலாக அந்த சிஓ கேபின்குள்ளே தான் உக்காந்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து சேரில் எங்கேயுமே உட்காரல, கீழே உட்காந்து ஜின் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்க, அப்போ எல்லாருமே வந்து ரவுண்டாக உட்காந்துக்கிட்டாங்க. ஸோ உட்காந்தோடனே டே ஜெயப்பும் ஆரமும் வந்தோடனே சுகா தான், டே சீக்கிரம் வாங்கடா, இங்கே இடம் பிடிச்சி வச்சுருக்கிய வாங்கடா, இல்லைன்னு வைங்க இப்படியே இவங்க படுத்துக்கிட்டு கூட சாப்பிடுவாங்கடா, சீக்கிரம் வந்துருங்கடா அப்படின்னு சொல்ல ஆரம் வந்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிகிட்டே வந்து உட்காராரு. பிகாஸ் அது வந்து பேக் டு காலேஜ், ஏன்னா அவங்க காலேஜ் படிக்கும் போது அவங்க இப்படி தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஸோ காலேஜ்லலாம் ரவுண்டாக உட்காந்து அழகாக சிரித்து பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க. இப்போ அதே மாதிரி வந்து உட்காந்து திரும்பியும் அந்த மாதிரி சாப்பிட்றது வந்து ஆரம்பிக்கே தெரியாமல் ஒரு சின்ன ஸ்மைல் வருது. ஸோ அவனும் வந்து உட்காந்து எல்லாருக்கூடையும் வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக எக்ஸைட்மெண்ட்டாக பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த சவுண்டு வந்து அங்கே வர ஸ்டார்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கேட்குது. அவங்களும் என்னடா அது புதுசாக ஆஃபீஸே ஒரு மாதிரி சிரிப்பு சத்தமாக இருக்குதுன்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றத அவங்க பார்க்க ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாங்க. அப்போது ஜின்னு தான் அவங்க பார்க்குறத பார்த்துட்டு உள்ளே கூப்பிடுறாங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும். ஸோ எல்லாருமே உள்ளே வராங்க. உள்ளே வந்தோன்னா அவங்களுக்கும் வந்து சேர்த்து தான் வந்து ஜின் வந்து கொண்டு வந்திருப்பார். பிகாஸ் நிறையா சமைச்சு கொண்டு வந்திருப்பார். ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து எல்லாத்துக்கும் வந்து கொடுக்க அவங்களும் வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. ஸோ ஆரம் பார்த்துட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்ல. ஸோ எல்லாருமே வந்து உட்காந்து எல்லாருமே ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக வந்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் வந்து புதுசாக இருந்தாலும் அது ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக ஜாலியாக இருக்குது. பிகாஸ் எப்பயுமே சிடுன்னு இருக்கிற ஒரு பாஸ் வந்து சடனாக ஒரு ஜாலியாக பேசி கான்வர்சேஷன் பண்ணும்போது அவ்வளோ வந்து நல்லா இருக்குது. ஸோ அப்படியே பார்க்குறாங்க. ஸோ அவங்களையும் ஸோ அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஜின்னு தான், என்னாச்சு எல்லோரும் ஏன் அப்படி பார்க்குறீங்க? இல்லை எப்பயும் ஆரம்பிச்சார் கத்தி மட்டுமே தான் பார்த்துருக்கோம், திட்டுவார் இது பண்ணுவார். ஆனால் ஃபஸ்ட் டைம் அவர் சிரித்து நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம், செம்ம அழகாக இருக்கார், ஸோ ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்ல. அப்போ ஜின்னு அது என் புருஷன் இல்லை அப்படின்னு சொல்ல. ஓ என்னதான் உங்கள் ஹஸ்பண்டா? என்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ல. பாஸ் அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு ஒரு பர்சன் கேட்க, கல்யாணம் ஆயிடுச்சுடா அப்படி. அப்போ நீங்கள் கப்புள்ஸா? ஆமாம் நான் கப்புள்ஸு அப்படின்னு சொல்ல. ஐயோ அப்படின்னு சொல்லி ஹார்ட்டில் கை வச்சுட்டு உட்கார. அப்போது ஜங்குக்கு தான் புரியலை, ஏன் இப்போ ஹார்ட்டில் கை வச்சுட்டு உட்காந்தீங்க? சார் அவர் என்னோட க்ரஷ்ஷு சார் அப்படின்னு சொல்ல. புரியல. ஸ்ட்ரிக்டாக இருப்பான், கத்துவான் அப்படிலாம். சார் என்னதான் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் கத்துனாலும் சரி சார், அவர் க்ரஷ்ஷு சார் அப்படின்னு சொல்ல.
க்ரஷ்ஷு கிரிச்சுலாம் என் புருஷன் பக்கத்தில் வந்தீங்க கொன்றுவேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி ஜின்னு கத்த. ஸோ செம்ம ரகலையாக வந்து அந்த மார்னிங் ஸ்கிப் ஆகுது. ஸோ அப்படியே தான் வந்து ஆஃப்டர்நூனும். ஸோ ஆஃப்டர்நூன் வந்து கேன்டீனில் போய் எல்லாருமே அதே மாதிரி உட்காந்து சாப்பிட்றாங்க. ஸோ ஸ்டார்ஸோட அந்த பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு ஸோ அவ்வளோ ஃபன்னாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஆரமும் வந்து லிட்ரலாக கொஞ்சம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவரே வந்து இதானா ஈவினிங் ஆனோடனே டேய் போதும்டா போர் அடிக்குதுடா வாங்கடா ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு வரலான்னு சொல்லி ஆரமே வந்து எல்லோரும் கூப்பிட அப்படியே எல்லோரும் ஆரம்பை பார்த்துட்டு இல்லை புரியல இப்போ என்ன சொன்னேன் இல்லைடா ஒரு மாதிரியா இருக்குது காஃபி குடிக்கலாம் அதுக்கு தான் கூப்பிட்டேன். ஓ காஃபி ஆஹா இத்தனை நாளாக சார் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? டே சரிடா விடுங்கடா காஃபி குடிக்க வரீங்களா இல்லையா? வரோம் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் போக ஜின் அவங்கள பார்த்து ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணுறாரு. பிகாஸ் இந்த ஆரமாக தான் வந்து ஜின்னும் வந்து தேடினார். ஸோ அதே ஆரமாக வந்து ஜின் வந்து இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராருன்னு சொல்லி அவ்வளோ ஹாப்பினஸ். ஸோ அப்படியே தான் வந்து டேஸஸும் போகுது. அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக வந்து ஆஃபீஸும் ரன் ஆகுது. ஓய் ஜின் என்ன ஆரம் என்ன ஆச்சு? இப்போ எதுக்கு என்னை கூப்பிட்டுட்ருக்க? ஜின் தேங்க்ஸ்டா. எதுக்கு இப்போ தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்க? என்னாச்சு? இல்லை நிஜமாக தேங்க்ஸ்டா. உனக்கு தெரியுமா நான் தப்பு பண்ணிட்டேன்னு தெரியுதுடா. ஒர்க்குனால என் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்டாஃப்ஸை ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணேன்னு தெரியுதுடா. என்னைய நம்பி தான்டா அவங்க பொசிஷனும் என்கிட்ட கொடுத்தாங்க. அவங்க நினச்சிருந்தா இல்லை பார்ட்னர்ஷிப்பையே வந்து இது பண்ணிவிட்டு அவங்கவுங்க ஒர்க்கை பார்க்க போயிருக்கலாம்டா. ஆனால் அவங்க எதுவுமே பண்ணலடா. நான் கற்றுனாலும் வாங்கிக்கிட்டாங்க, எது பண்ணாலும் வாங்கிக்கிட்டாங்க. ஏன்னு தெரியலடா எனக்கு ஏன் நான் அவ்வளோ கோவப்பட்டேன் அப்படி ஏன் இதுன்னு. பிகாஸ் என்னை அவங்க நம்பி தாண்டா அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. ஆரம்பிக்கும் போது எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் கம்பெனி கொஞ்சம் டெவலப் ஆக அவங்க வந்து என்னையை நம்பி அவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துட்டு அவங்களுக்கும் அந்த பார்ட்னர்ஸ் தான். ஆனால் அவங்க அதை பற்றின கொஞ்சம் கூட தாட் இல்லாமல் ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு எனக்காக வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கும் போது நான் அவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நினச்சேன்டா. அது செய்யணும், அதனால பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினச்ச அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி என்னையை நம்பி நீ வந்திருக்க, என்னையை நான் மட்டுமே நம்பி உன் ஃபேமிலியை எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கும் போது உன்னையும் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு யோசித்து நான் செஞ்ச விஷயம் வந்து எல்லாத்தையுமே வந்து என்கிட்டேருந்து தூரமாக விலக்கி வச்ச மாதிரி இருந்திருக்கு போலடா. நான் இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். என் கூட அவங்க பேசினதில்லை. நீ வந்ததுக்கப்புறம் என் கூட அவங்க பேசுகிற விதமும் சரி, அப்புறம் என் கூட வந்து அந்த பழகுற விதம் நான் காலேஜில் எப்படி அவங்கள பார்த்தனோ அதே மாதிரி என்கிட்ட இருக்காங்கடா. நானும் அவங்ககிட்ட அந்த மாதிரி தான் இருக்கேன். இப்போ தான் எனக்கே தோணுது ஹரம் நீ தப்பு பண்ணிட்டடா அப்படின்ற மாதிரி தோணுதுடா. அதான்டா சாரிடா. சாரி நான் இப்படி என்கிட்ட நீ கேட்க வேணாம் ஆரம். அது நீ கேட்க வேண்டியவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும். பிகாஸ் நான் உன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் உன்னைய என் லவ்வராக என்னோடய பார்ட்னராக நான் தேடி வந்தேன். நீ தான் வேணும்னு நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அது ஃப்ரெண்ட்ஷிப்டா. அதில் வலிவு மறைவு எதுவுமே இல்லை. ஆனால் ஒன்று தெரியுமா, அவங்க மேலே வச்சுருக்க அந்த லவ்வை கூட ஈஸியாக வந்து பிரேக்கப் ஆச்சுன்னா அடுத்த ரிலேஷன்ஷிப், அதுக்கு அடுத்த ரிலேஷன்ஷிப்னு போயிடலாம்டா. ஃப்ரெண்ட்ஷிப்பில் அது உடஞ்சிச்சுன்னா அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம், கிடைக்கிறதும் கஷ்டம். அதுவும் உனக்கெல்லாம் கிடைச்சாங்க பேர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரிலாம் நீ எவ்வளோ கோவப்பட்டாலும் தாங்கிக்கிட்டாங்க. எவ்வளோ தூரம் நீ கஷ்டப்படும் போது உன்னைய தாங்கி நின்னாங்க. உனக்கு தெரியுமா, நான் வந்ததுக்கு ரீசனும் அவங்க தான். அவங்க என்ன என்கிட்ட வந்து கேட்டாங்க தெரியுமா, ஆரம்புக்கு என்ன பிரச்சனை அவன் ஓப்பனாக சொன்னான். அந்த பிரச்சனையை அவன் கூட சேர்ந்து நாங்களும் சால்வ் பண்ணுறோம். வீட்டில் ஏதாவது பிரச்சனையா ஜின் அப்படின்னு வந்து கேட்டாங்க என்கிட்ட. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் இத்தனை நாளில் நான் தப்பாக நினச்சிட்ருக்கேன். ஆஃபீஸில் பிரச்சனைனால தான் நீ அதை வீட்டில் காமிச்சிட்ருக்கேன்னு. ஆனால் இப்போ தான் தெரியுது அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க, வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் தான் ஆஃபீஸில் வந்து அவனுக்கு இது பண்ணிகிட்ருக்கான்னு. ஆனால் உண்மையை சொல்லவா, நீ
யோசிச்ச ஒரு விஷயம். அது உன்னையவே வந்து ஒரு மாரி மாத்திடுச்சு ஆரம். நீ உண்மதான். நீ எங்கள பார்த்துக்கணும்னு நெனைக்கிறதெல்லாம் கரெக்ட்டு தான். ஆனா, நீ இப்ப எடுத்த அது தப்புடா. ஓப்பனா ஷேர் பண்ணி எல்லாத்தையும் நீ சொல்லிட்டு நீ இது பண்ணியிருந்தனா, அது அவங்களுக்கு அவ்ளோ ஹர்ட் ஆயிருக்காது தெரியுமா? அது அன்னைக்கு ஜங்குக்க நீ அவ்வளோ தூரம் திட்டியிருக்கவும் மாட்ட. பிகாஸ் ஜங்குக் அவ்வளோ தூரம் அழுதான் தெரியுமா என்கிட்ட வந்து. நீ எனக்கு ஆரம் எப்படி திட்டுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஜின். என்னை அப்படி திட்டிட்டான் ஜின்னு அவ்வளோ தூரம் அவன் அழுதான். நான் அவனை அழுது அன்னைக்கு தான் பார்த்தேன். ஜின், ஆரம் அவ்வளோ அழகா நீ ஜங்குக்க டேக் கேர் பண்ணிப்ப. உனக்கு பிரதர் இல்லைன்னு நீ தோணும் போதெல்லாம் உனக்கு பிரதராக அவனை தான் நீ நினச்சா அவனை ட்ரீட் பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஜின் ஆரம். ஆனால் அது ஏன் நீ வந்து இவ்வளோ தூரம் இது பண்ணன்னு எனக்கு சத்தியமாக தெரியல ஆரம். ஓகே, நீ என்கிட்ட நீ எதுவும் கேட்க வேணாம். நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டனால தான் வந்து ஓகே, நீ எங்களை பார்த்துக்கணும்னு நினச்ச ஒரு ரீசனை வந்து நீ இப்படி பிஹேவ் பண்ணுறன்றதுக்காக தான் நான் வந்தேன். ஆக்சுவலி நான் வந்ததுக்கு ரீசனும் அதுதான். உன்னைய மாற்றணும், அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு உன்னைய தெரிஞ்சுக்க வைக்கணும்னு தான் யோசித்தேன். பட் ஆனால் நிஜமாக சொல்லவா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அவங்க கூடலாம் வந்து வேலை செய்கிறது. உனக்கு தெரியுமா, நீ ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிருவேன். முடிச்சுட்டு உட்காந்து நான் பாட்டுக்கு டிவியை நோண்டிட்டு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும்டா எனக்கு. நீ வர வரையும் நீ வந்தால் ஆசையாக பேசலாம், என்ன பண்ணேன்னு கேட்கலாம், என்ன இது பண்ணேன்னு ஆசையாக பேசலாம். நான் வந்தவும் நீ சிடுன்னு இருப்ப. அதே இது நான் இதோட ஒரு 1 வீக் ஒரு 2 வீக்ஸ் ஆஃபீஸ் வந்திருப்பேன்னா, இந்த 2 வீக்ஸும் நான் அவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணேன் தெரியுமா உன் ஃப்ரெண்ட்ஸோட. சாரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணேன். அவங்க பேசுகிற விதம், இது பண்ணுறது ஒர்க்ஸ், நீ யோசிச்சல்ல பேசுனா இது பண்ணா கம்பெனி லாஸில் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ ஸ்டாஃப்ஸு. அப்போ பாரு கம்பெனி ஜஸ்ட் இந்த 2 வீக்ஸில் உனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு பாரு, நீயே பாரு. ஸோ நீ பிஹேவ் பண்ண இதுதான்டா கொஞ்சம் இதாச்சு. ஸோ சேஞ்ச் பண்ணிக்க ஆரம். ஸோ அவங்க தானே உன் ஃப்ரெண்ட்ஸு தானே, நீ சொன்னா புரிஞ்சுப்பாங்க. உனக்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்க தெரியுமா. அவங்க உண்மையிலேயே அவங்க ஆரமை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அவங்க ஆரமை நான் திருப்பி அவங்கக்கிட்டே கொடுக்கணுன்ற ஒரே ரீசனுக்காக தான் நான் வந்தேன். அவங்க ஆரமை நான் திருப்பி கொடுத்தனான்னு கேட்டேன்னா கொடுத்தேன். பிகாஸ் அந்த பழைய ஆரமை அவங்களுக்கு நான் திரும்பி அவங்கக்கிட்டேயே வந்து கொடுத்தேன். அதுக்கு ஜங்குக் என்கிட்ட தேங்க்யூ ஜின் அப்படின்னு சொன்னும் போதும், ஜிமன் வந்து நாங்கள் இந்த ஆரமை ரொம்ப மிஸ் பண்ணோம் ஜின், திரும்பி அந்த ஆரம் கிடச்சிட்டான்னு சொல்லும் போதும் அவ்வளோ ஸ்மைல் அவங்க ஃபேஸில். நான் அந்த ஸ்மைலை பார்த்து நானும் சிரித்தேன். ஆரம், அவங்க தான் நம்ம லைஃப்பையே டோட்டலாக அவங்க மாற்றுறது அவங்க தான் ஆரம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து லைஃபுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸுன்னு அவங்கள பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவங்கள என்றைக்கும் மிஸ் பண்ணிடாத ஆரம். சத்தியமாக அவங்கள மிஸ் பண்ணிட்டேன்னு வைங்க, நம்ம இத்தனை நாளாக சேர்ந்து இருக்கிறோமே, இந்த லைஃப் கூட பொய் ஆயிரும் ஆரம். அவங்கள என்றைக்கும் மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி ஜின் சொல்ல, ஆரம் தேங்க்யூ ஜின் அப்படின்னு சொல்லி அவ்வளோ டைட்டாக வந்து ஜின்னை ஹக் பண்ணிக்கிறாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் சாரி ஜின் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்க. ஓகே ஒன்றும் இல்லை ஆரம், போய் பேசு, உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, உனக்காக எப்பயுமே அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ என்ன தான் கோவப்பட்டாலும் சரி, என்ன தான் அவங்கள இது பண்ணாலும் சரி, உன்னைய புரிஞ்சுக்கிட்டு அவங்க அவனுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க ஆரம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் அப்பயே ஃபோன் பண்ணி, என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க எல்லோரும்? என்ன பண்ணும், தூங்கிட்டுருக்கோம் ஆரம், என்ன ஆச்சு? சரி, இப்போ டைம் என்ன 11:30 ஆகுது. சரி ஓகே, ஒரு 12 o'clock பீச்சுக்கு போகலாமா அப்படின்னு. ஆரம், என்ன விளையாடுறியா? 12 o'clock எவனாச்சும் பீச் போவாமா? தெரிலடா, பீச்சு போகணுன்னு தோணுது, வரீங்களா இல்லையா? ஆரம், என்ன ஆச்சு ஆரம் உனக்கு? இப்போ வரீங்களா இல்லையா? சூடாக எனக்கு சாப்பாடெலாம் வாங்கி தரேன்டா அப்படின்னு சொன்னேன். நிஜ சாப்பாடு வாங்கி தரியா? தோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிளம்ப,
எத சொல்லி அவனை ஆஃப் பண்ணணும் தெரிஞ்சே நீ ஆஃப் பண்ணுறல்ல. ஆமாம், என்ன பண்ண? என்னோட மோச்சிக்கு நான் சாப்பாடு வாங்கி தரேன், உனக்கு என்னடா வேணும்னா வாடா உன் புருஷனு கூடயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஃபோனை வைக்க. ஸோ எல்லாருமே வந்து க பீச்சுக்கு போகிறாங்க. ஸோ ஜின்னியும் கூட்டிகிட்டு தான் போகிறான். எல்லாருமே வர ஜேயப்பு துக்க கலகத்திலே வந்துட்டு, டேய் ஆரம், ஏன்டா இப்படி பண்ற? அவனுக்கு என்னடா வேணும்? ஆஃபீஸில் தான் ஒர்க்குன்னு இப்போ தூங்கிட்டு இருக்க அவனை எழுப்பி விட்டு வேலை செய்ய சொல்றியடா, அதுவும் பீச்சில் எந்த வேலைடா செய்கிறது அப்படின்னு சொல்லி ஜெயப் கத்த. டேய், நான் பீச்சில் வேலை செய்கிறதுக்காக கூப்பிடலடா, அப்புறம் சும்மா போர் அடிச்சிச்சு, அதான் என்ஜாய் பண்ணலாமேன்னு கூப்பிட்டேன். என்னது போர் அடிச்சிச்சு என்ஜாய் பண்ணலான்னு கூப்பிட்டியா? உனக்கு பைத்தியம் இதே பிடிச்சிச்சா ஆரம்? இந்த நைட் டைமில் எவன்டா என்ஜாய் பண்ணுவான்? ஏன் என்ஜாய் பண்ண முடியாது? அந்த பீச் ஹவுஸை ஒரு 2 டேஸுக்கு இல்லை ஒரு 3 டேஸுக்கு ரெண்ட்டுக்கு வாங்கிட்டேன். ஸோ வாங்கி அந்த பீச் ஹவுஸில் செலிப்ரேஷன் பண்ணலான்னு கூப்பிட்டேன். சரி, தனியாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அவங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலான்னு கூப்பிட்டேன். இப்போ என்ன, வருவீங்களா மாட்டிங்களா? என்னது பீச் ஹவுஸை இது பண்ணி பார்ட்டியா அப்படின்னு சொல்ல, அப்போ ஜங்குக் தான் பார்ட்டியா? ஆமாண்டா, பார்ட்டியா தான், வரியா இல்லையா? அதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கெலாம் குடுன்னு மேலே அப்படியே குரங்கு மாதிரி தவிக்க, அப்படியே பார்த்துட்டு, டேய் பார்த்துடா தான் அவனோட சேர்த்து விழுந்துடாத, என் புருஷ பத்திரம்டா, அடங்குடா, எனக்கு என் தம்பியை பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. அங்கே ஜங்குக்கா அப்போ பார்த்துட்டு, இப்போ என்ன சொன்ன? என் தம்பியை பார்த்துக்க தெரியும்னா, ஐயோ என் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டான். அவ்வளோ அழகாக வந்து ஜங்குக்கு வந்து கொஞ்சம் ஜின்னு பார்த்துட்டு, டேய் அது என் புருஷன்டா, இருந்துட்டு போட்டோம், அது என் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னிக்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏச்சி நிறுத்துங்க 2 பேரும், ஜின்னு நீ வா ஜின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை வந்து ஷோல்டரில் கையை போட்டு கூப்பிட்டு போவேன். 3 நாளும் செம்மையாக வந்து அந்த பீச் ஹவுஸில் என்ஜாய் பண்ணுறாங்க. பார்ட்டிஸஸ் அதுக்கு எல்லாமே ட்ரிங்க்ஸ்லேருந்து எல்லாமே வந்து சாங்ஸை போட்டுட்டு வைப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ எல்லாம் என்ஜாய்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து எல்லாருமே வந்து அந்த ஒரு கவுச்சில் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ உட்காந்துட்டு வந்து ஜின் மேலே சாஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி வந்து ஜங்குக் மேலே, சுகா வந்து ஜிமின் மேலே, ஜெயோப் வந்து ஹாயாக வந்து காலை நீட்டி போட்டு அப்பா என்ன சொகண்டா அப்படின்ற மாதிரி ஜெயோப்பு. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு சாரிடா அப்படின்னு கேட்க, அப்போ எல்லாருமே நேரத்துக்கு சாரி இப்போ நீ கேட்டுட்ருக்க தேவையில்லாமல், இல்லைடா ரொம்ப கோபப்பட்டு ஆச்சு அதெல்லாம் விட இப்போ என்ன எவ்வளோ ஜாலியாக இருக்கும், அதை விட்டுட்டு சும்மா இது பண்ணிட்டு வா நம்ம திரும்ப சாங்கை போட்டு வைப்பு பண்ணலாம். என்னாலாம் முடியாதுடா, எனக்கு தெம்பில்லடா, போகடா எல்லாரும் அப்படின்னு சொல்ல, சரி வா நம்ம அப்படியே இப்போ படுத்து கிடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருக்கேன். ஸோ வந்து எல்லாரையும் பார்த்துட்டு, சாரிடா, நிஜமாக சாரிடா, நான் ஏன் உங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சேன், ஆனால் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, நான் மொத்தமாக மாறிட்டுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுடா. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப ரூடாக எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுந்துட்டு இருந்திருக்கேன் எனக்கே தெரியாமல். ஸோ உண்மையிலே சாரிடா. உண்மையிலே உங்களை மாதிரிலாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு இப்போ தான் தெரியுது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ இதாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போது எல்லாத்தையும் மறந்துடுறோம்ல. நம்மளுக்காக ஒரு சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அது இருந்தால் எப்பயுமே ஜாலியாக இருக்கும்ல. ஸோ எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு என்ன தான் வந்து உள்ளுக்குள்ளே அவ்வளோ சண்டை இருந்தாலும் அவ்வளோ இதாக இருந்தாலும் என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் அடுத்த நிமிஷம் வந்து ஒரு சாரி கூட கேட்காம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல. தப்பு பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இது பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் அந்த சாரி அண்ட் தேங்க்யூ அந்த 2 வார்த்தைக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதில் வந்து அர்த்தமே இல்லாமல் போயிடுதில்ல. சத்தியமாக நான் இப்படியெல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. நான்
இந்த விஷயத்தில் ரொம்ப லக்கி. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் நீங்கள் எனக்கு கிடச்சதுக்கு அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்க்க, ஜின் உண்மையிலே சொல்கிறேன் ஜின், இவங்கள நான் இழந்திருப்பேன் ஜின். நீ இல்லைன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் கோபம் எல்லாமே இருக்குல்ல. எவ்வளோ தான் என்னைய பொறுத்துட்டு இருந்திருப்பாங்க. நான் பண்ண மிஸ்டேக்கை நீ எனக்கு சொல்லாமல் இருந்திருந்தானா, எனக்கு நீ காட்டாமல் இருந்திருந்தானா, கண்டிப்பாக நான் இவங்க எல்லாத்தையும் இழந்திருப்பேன். உன்னையும் சேர்த்தியே நான் இழந்திருப்பேன். இன்ஃபேக்ட் இவங்களெல்லாம் இழக்கிறத விட நான் என்னையவே இழந்திருப்பேன் ஜின். ரொம்ப தேங்க்ஸ் ஜின், என்னைய திரும்பி எனக்காக கொண்டு வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி ஜின்னை பார்க்க, ஜின்னு என்ன ஆரம் என்னாச்சு, என்ன பார்த்துட்ருக்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல, ஜாலியாக இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்போ ஜிமன் தான், டே ஆரம் எனக்கு தெரியாது, இனிமேட்டு ஒரு 6 மந்த்து இல்லைன்னா 3 மந்த்ஸு இதே மாதிரி நம்ம என்ஜாய் பண்ணுறோம். 3 மந்த்ஸ் கழிச்சு ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு இந்த மாதிரி பார்ட்டி வச்சு இந்த மாதிரி ஒரு இது பண்ணி ஊரெல்லாம் சுற்றி என்ஜாய் பண்ணுறோம். அப்படியா, சரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்ல, ஒரே அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவ்வளோ ஸ்மைல்ஸ், அவ்வளோ பேச்சுவார்த்தை, அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ இதுவாக என்ஜாய் நீ பிடித்தாய் என்ன